குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் செமஸ்டரில் இருக்க ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங் சப்ஜெக்டில் இருக்க 5th யூனிட்டில் இருக்க ஃபைல்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபைல்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணுறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த ஃபைல்ஸில் என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம் அண்ட் தென் அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு சொல்லி ரீட் பண்ணலாம், அதில் ஏதாவது சம் ரைட்டிங் ஒர்க் பண்ணலாம் அண்ட் தென் அந்த ஃபைலில் ரீட் லைன்ஸ் ரைட் லைன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபைலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைல்ஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான மோட்ஸ் வேணும் அப்படின்னா ரீட் மோட், ரைட் மோட், R+ அப்படின்னா போத் ரீட் அண்ட் ரைட் மோட், A அப்படின்னா அப்பெண்ட் த மோட் அண்ட் தென் A+ அப்படின்னா அப்பெண்ட் அண்ட் ரீட் மோட், W+ அப்படின்னா ரைட் அண்ட் ரீட் மோட். ஸோ இது எல்லாம் தான் அக்சஸிங் மோட்ஸ் இன் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீட் மோடை மட்டும் எடுத்துகிட்டு அதில் எப்படியெல்லாம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம், அதில் எப்படி ஒரு லைனும் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஓப்பன் அ ஃபைல். ஜென்ரலாக ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா என்னோட ஃபைலுக்கு ஒரு வேரியபிள் நேம் வந்து நான் அசைன் பண்ணுறேன், தட் இஸ் F அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். F இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் அப்படிங்கிறது கம்பல்சரி, அது ஒரு சின்டாக்ஸ், அப்போ தான் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் டபுள் கோட்ஸ்க்குள்ளே என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் என்ன சேவ் பண்ணியிருக்கோமோ அந்த நேம் இருக்கணும். இங்கே நம்மளோட ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் என்னோட ஃபைல் நேம், கம்மா என்ன மோட், ரீட் மோட் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரீட் மோட் அப்படிங்கிறது டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைலில் நம்ம என்ன வேர்டு என்ன ஃபைல் கொடுத்து அதை ரீட் பண்ணுறோமோ அதை மட்டும் ரீட் பண்ணி எனக்கு இங்கே பிரிண்ட் பண்ணோம். இதுதான் ஓப்பன் அப் ஃபைல். ஜஸ்ட் ஒரு ஃபைலை இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அதே மாதிரி ஒரு ஃபைலை டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்லேருந்து நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நான் பார்த்து கொடுக்கணும். அதாவது இப்போ ஒரு ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண போகிறேன், D:, அப்படிங்கிறதுல என்னோட லோக்கல் டிஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ D:, மை ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள welcome.txt திஸ் இஸ் மை ஃபைல் நேம், கமா ரீட் மோடில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபைலை எனக்கு ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலில் இருக்கிறத ரீட் பண்ணி அதை எனக்கு பிரிண்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் இருக்க ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கானது. ஸோ இப்படி நான் ஓப்பன் பண்ணும்போது என்னோட ஃபைல் இட் இஸ் welcome.txt இதில் என்ன சேவ் ஆயிருக்கும் அப்படின்னா hello welcome.helloworld.txt this file is for testing purpose, good luck. இந்த கண்டென்ட்டை தான் என்னோட ஃபைலில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணும் பொழுது இதில் என்ன இருக்கோ அதை ரீட் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ரீட் ஒன்லி பார்ட்ஸ் ஆஃப் த ஃபைல். அந்த ஃபைலில் இருக்கக்கூடிய பர்டிகுலராக எனக்கு இந்த பார்ட் மட்டும் வேணும், அதை மட்டும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் அ ஃபைல், ஃபைல் நேம், கம்மா ரீட் மோடு அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரிண்டில் அதே தான் ஃபைல் நான் என்ன ரீட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 5 கேரக்டர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆல்ரெடி ஃபைலில் என்ன இருக்குது HELLO. ஸோ ஹெல்லோ அப்படிங்கிற வேர்டு தான் இந்த இடத்துல 5 கேரக்டர்ஸில் வருது. ஸோ அதுதான் எனக்கு இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரீட் லைன்ஸ்னால் இதில் வந்து 2 வெரைட்டிஸாக நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஒன்று என்ன அப்படின்னா 1 லைன், இங்கே இருக்க இந்த கண்டென்ட்டில் ஃபஸ்ட் லைன் மட்டும் எனக்கு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், சேம் அதே தான் என்னோட ஃபைல் நேம் என்ன மோடில் எடுத்துக்கிறேன். பிரிண்ட் பண்ணுறது மட்டும் ரீட் லைன் அப்படின்னு ஒரு டைம் மட்டும் நம்ம கொடுத்தோன்னா ஒரு டைம் இருக்க அந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகும். அவுட்புட் என்ன, ஹலோ வெல்கம் டு helloworld.txt அதுதான் ஃபர்ஸ்ட் லைனில் இருக்குது. ஸோ நமக்கு இது பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ரீட் 2 லைன்ஸ், இங்கே இருக்க என்னோட ஃபைலுக்குள்ளே இருக்க 2 லைனை மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், சேம் என்னோட ஃபைல் நேம் helloworld.txt ரீட் மோடில் நான் ஓப்பன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதில் ரீட் லைன்கிறது 2 டைம்ஸ் கொடுத்துருக்கேன், பிகாஸ் நான் 2 லைனை வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் லைனில் வந்து நான் ரீட் லைன் ஃபஸ்ட் டைம் கொடுத்தா ஃபஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகும், செகண்ட் டைம் ரீட் லைன் கொடுத்தேன் அப்படின்னா செகண்ட் லைன் பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் hello welcome to helloworld.txt this file is for testing purpose. ஸோ இதுதான் என்னோட அவுட்புட். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு டைமு கொடுத்தா தான் எனக்கு பிரிண்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை, நம்ம இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா லூப் யூஸ் பண்ணியும் லைன் பை லைன் கண்டினியூஸாக நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பனுக்கு நமக்கு என்ன சின்டாக்ஸ், ஃபைல் நேம் என்ன ஃபைல் நேம் நம்மளோடது, கமா நம்மளோட மோடு ரீட் மோடு. தென் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதுனால ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். எக்ஸ் அப்படின்னா என்னென்னா நமக்கு எவ்வளோ லைன் வேணும்,
ஓகே. ஸோ அதை கொடுத்துட்டு இன் எஃப் அப்படின்னா என்னன்னா ஃபைல் ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து ஃபைலுக்கு சப்போர்ட் பண்ணும், அதுக்காக தான் இந்த இடத்துல எஃப்னு கொடுத்துருக்கோம். தென் பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸுக்கு நான் இந்த இடத்துல ஒரு 5 அப்படின்னு கொடுக்குறேன். 5 சென்டென்ஸ் எனக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே நமக்கு எத்தனை சென்டென்ஸ் இருக்குது? 3 தான் இருக்குது. ஸோ 3 அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா ஃபைல் ஆப்ஜெக்டில் போயிட்டு 3 ஃபஸ்ட்டு 3 சென்டென்ஸை லைனாக பிரிண்ட் பண்ணும். சி அவுட்புட் ஹலோ வெல்கம் டு ஹலோ வேர்ல்ட் டெக்ஸ்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் லைன். This line is for testing purpose is second line. Good luck is third line. Okay. Then finally நம்ம எல்லாம் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணியாச்சு, ரீட் பண்ணியாச்சு. ரீட்லேயே வந்து ஒரு லைன் ரீட் பண்ணோம், 2 lines அண்ட் லூப் வச்சு எப்படி ஒரு லைனும் ரீட் பண்ணோம் அதெல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஃபைலை கம்பல்சரி க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இப்படி எஃப் டாட் க்ளோஸ் கொடுக்காம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணோமா? ஸோ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன், என்னோட ஃபைல் நேம் கமா என்ன கொடுக்கணும்? என்ன மோட், ரீட் மோட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும். அது ரீட் பண்ணதுக்கப்புறம் பிரிண்டில் என்ன கொடுத்துருக்கோம்? என்ன லைன் இருக்கோ அதை நம்ம ரீட் பண்ணியிருக்கோம். ஸோ ரீட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன கொடுக்கணும்? என்னோட ஃபைலை நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ எஃப் டாட் க்ளோஸ் எம்டி பேரந்தாசிஸ். ஸோ ஃபைல் எனக்கு க்ளோஸ் ஆயிரும். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் ஃபைல் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ரைட் ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங்க்கு பிட்வீன்லேயும் என்னால் ரைட் பண்ண முடியும், இல்லை ஆல்ரெடி இருக்க ஃபைல்ஸில் ஜஸ்ட் அப்பெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அப்பெண்ட் பண்ணுறதுல எப்படி ரைட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் எக்ஸிஸ்டிங் ஃபைல் வித் அப்பெண்ட். இப்போ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஒரு ஃபைல் இருக்குது, அதில் ஜஸ்ட் நான் ஒரு வேர்டு என்ன பண்ண போகிறேன்? அப்பெண்ட் பண்ண போகிறேன். அப்போ ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். என்னோடய ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்ட் டாட் டிஎக்ஸ்டிங்கிறது என்னோடய ஃபைல் நேம். என்ன மோடில் நான் பண்ண போகிறேன்? அப்பெண்ட் மோடில் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ அந்த அப்பெண்ட் மோடில் நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம்? அப்போ ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு கொடுத்தாதான் நம்மளால் இந்த ஃபைலில் ரைட் பண்ண முடியும். அப்போ என்ன ரைட் பண்ணுறோம்? see you soonங்கிறத ரைட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதை ரைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே. இது பிஃபோர் அப்பெண்டிங் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஆஃப்டர் அப்பெண்டிங் பார்த்தோம் அப்படின்னா சேம் அதே ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரீட் பண்ண போகிறோம். என்ன அப்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ரீட் பண்ணுறோம். ஸோ ரீட் மோட் நம்ம வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். print f dot read ஆல்ரெடி நான் அப்பெண்ட் பண்ணினதுலேருந்து இந்த ஃபைலில் இங்கே என்ன அப்பெண்ட் ஆகிருக்கோ அதை ரீட் பண்ண போகிறேன். சி அவர் அவுட்புட் லாஸ்ட் கிளாஸில் நம்ம எடுத்தது வந்து இது வரைக்கும் தான் நமக்கு அவுட்புட்டாக இருக்கும், குட் லக் வரைக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த see you soon அப்படிங்கிறத தான் அப்பெண்ட் மோடில் ரைட் பண்ணியிருக்கேன். அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட்டில் விசிபிளாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இல்லை மேம் எனக்கு எக்ஸிஸ்டிங்காக எந்த ஒரு ஃபைலும் நான் க்ரியேட் பண்ணல, நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், க்ரியேட் பண்ணி அதில் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். என்ன மோடில் ஓப்பன் பண்ணோம்? ரைட் தான் பண்ண போகிறோம். ஸோ ரைட் மோடில் ஒரு ஃபைலை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் நான் 2 ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், 2 விதமான ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் அதிகமாக இருக்கிறத ஒரு இதுலேயும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கிறத மட்டும் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைல் டாட் ரைட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ரைட் அண்ட் ரைட் லைன்ஸ் அதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, ரைட் அப்படின்னா சிங்கிள் ஸ்ட்ரிங் மட்டும் பிரிண்ட் ஆகும். சி ஃபைல் டாட் ரைட் அப்படின்னு நான் ரன் பண்ணேன்னா இங்கே நமக்கு சிங்கிள் ஸ்ட்ரிங் என்ன இருக்குது? ஹலோ. ஸோ அதுதான் இங்கே ஹலோங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் ஃபைல் டாட் ரைட் லைன்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் ஆஃப் ஸ்ட்ரிங் எது இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகணும். அப்போ எங்கே இருக்குது? திஸ் இஸ் டெல்லி, திஸ் இஸ் பாரிஸ்ங்கிறது எனக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். ஓகே. இது ஏன் கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகக்கூடாதா? நெக்ஸ்ட் லைனில் ஏன் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா சி நான் ஒவ்வொரு ஸ்ட்ரிங் வேரியபிள்ஸில் நான் கொடுக்கும்பொழுது என்ன கொடுத்துருக்கேன்? /n கொடுத்துருக்கேன். /n கொடுத்த அப்படின்னா அது நியூ லைனில் பிரிண்ட் ஆகணும். இப்போ ஹலோங்கிறது ஒரு நியூ லைன், ஒரே ஒரு லைனில் ஹலோ மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அ டெல்லி அப்படின்னா திஸ் இஸ் டெல்லிங்கிறது /n. ஸோ இது ஹலோக்கு அடுத்த லைனில் நியூ லைனில் ஓப்பன் ஆகணும். அடுத்து திஸ் இஸ் பாரிஸ் அப்படிங்கும்போது இது நெக்ஸ்ட் லைனில் எனக்கு என்ன ஆகணும்? பிரிண்ட் ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஃபைல்ஸில் என்னென்ன மோட்ஸ் இருக்குது, அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர் அப்படின்னா என்னென்னா ரீட். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறது ரீட் மோடில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். ஜஸ்ட் ரீட் தான் பண்ண முடியும், வேறு எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ஃபைல் நேம் என்ன மோடில் நம்ம இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம்? ரீட் மோட். அப்போ அதில் ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஆர் ப்ளஸ் அப்படின்னா போத் ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ரீட் பண்ணுறோம். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி அதை ரீட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் ரீடிங்க்கு அப்புறம் ஏதாவது ஒன்று நம்ம ரைட் பண்ண போகிறோம். அதுக்கு சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், இதில் ஃபைல் நேம்
இதில் என்ன மோடு ஆர் ப்ளஸ். ஸோ போத் ரீட் அண்ட் ரைட்க்கு என்ன மோடு அந்த சின்டாக்ஸ் அங்கே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் டபிள்யூ அப்படின்னா எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ரைட் மோட் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி இருக்க ஃபைலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் மேலே இது ஓவர் ரைட் ஆகும். ஓகேவா? எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருந்துச்சுன்னா ஓவர் ரைட் ஆகும். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைலில் தான் நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், நம்மளோட ஃபைல் நேம் ரைட் மோட் யூஸ் பண்ணுறோம், ஸோ டபிள்யூ யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க டபிள்யூ ப்ளஸ் அப்படின்னா ஓப்பன்ஸ் அ ஃபைல் ஃபார் போத் ரைட் அண்ட் ரீட். ஸோ சி ஆர் ப்ளஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ரீடுக்கு தான் கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் ரைட் பண்ண முடியும். இப்போ டபிள்யூ ப்ளஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரைட் பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம் ரீட் பண்ணுவோம். ஓகே, ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன், என்னோட ஃபைல் நேம் என்ன மோட் டபிள்யூ ப்ளஸ் போத் ரைட் அண்ட் ரீட் மோட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரு ஏ அப்படின்னா ஜஸ்ட் அப்பெண்டிங். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அப்பெண்டிங் ரைட்ல. ஸோ என்ன பண்ணுறோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸில் புதுசாக ஒன்று நான் அப்பெண்ட் பண்ணுறேன், ஜாயின் தான் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்கு சின்டாக்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஆஃப் ஃபைல் நேம் கமா ஏ அப்படின்னா அப்பெண்டிங். ஸோ ஏ ப்ளஸ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு அப்பெண்ட் ஆகும், அதுக்கப்புறம் ரீட் ஆகும். ஓகே, சி போத் அப்பெண்ட் அண்ட் ரீட். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ஃபைல் நேம் ஏ ப்ளஸ்ஸுக்கு ரீடு மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது, நம்ம ரைட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு இதை அப்பெண்ட் பண்ணியிருப்போம், அப்பெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட்டு, அதுக்கு தானே நமக்கு அவுட்புட் வந்து என்ன வந்துச்சு see you soon இந்த அவுட்புட் வந்துச்சு இல்லையா? ஸோ இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணோம், அப்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் பண்ணோம். ஸோ அப்போ நம்ம அப்பெண்ட் பண்ணி ரீட் ஆர் ரைட் பண்ணும்பொழுது நமக்கு என்ன மோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஏ ப்ளஸ்ங்கிறது யூஸ் பண்ணோம். தேங்க்யூ.